உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏதா என்னதுக்கு தங்க கூட்டிட்டு வந்த? சரி, நான் உடனடியா இந்த இடத்தை விட்டு வெளியில போய் ஆகணும். என் ஊருக்கு போய் ஆகணும். நீ போய் சட்டுப்புட்டுன்னு ஒரு காரை புடிச்சிட்டு வாப்போ. காருக்குலாம் நிறைய செலவாகுமே அத்தா. இல்ல, என்ன பார்த்தா என்ன பிச்சைக்காரி மாதிரி தோணுதா உனக்கு? வேண்டிய அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குது தெரியுமா? என்னல என்னையே பாத்துட்டு நிக்கிற? சீக்கிரம் காருக்கு ஏற்பாடு பண்ணு போ. இந்த பாரு, அவங்க கண்ணுல படுறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். அத்தா, ஐயா அந்த பொண்ணை விட்டுவாரு, நான் சரண்டர் ஆகணும். நிறைய காசு தரேன்னு சொன்னாரே. ஐயோ, அதெல்லாம் பழைய கதலை. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் தம்பி சௌந்தரம் செத்து போயிட போறான். ஆமா, அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்தை விட்டு வெளியில போய் ஆகணும். சீக்கிரம் போல, வெறும் பயில என் முகத்தையும் பார்த்து நிக்காத. போ போ, சீக்கிரம் காரை கூட்டிட்டு வா. ஐயோ ஐயோ. அப்போ சவுந்தரபாண்டி ஐயாவும் சாவ போறாரு. நமக்கும் காசு வராது. இப்ப என்ன செய்யலாம்? ஷோ, போனவனை காணமே. இல்ல சொல்ல. டேய், ஒரு பார்ட்டி தானா வந்து வசமா சிக்கி இருக்கு. எக்கச்சக்கமா காசு கிடைக்கும். என்ன பண்ணணும் சொல்லு. டேய், கவனமா கேட்டுக்கோ. நான் ஒரு வேலையா வந்த வேலையும் ஊத்திக்குச்சு. ஒரு பொம்பளை, அவ பேர் பாண்டியம்மா, ஒரு சிக்கல்ல சிக்கிருக்கா. சரி, உடனே மதுரைக்கு போகணுங்கிறா. என் கார்லயா போகணும்? உன் கார்ல தாண்டா போகணும். ஆனா மதுரைக்கு போக கூடாது. புரியல. டேய், அந்த பொம்பளை சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாத பொம்பளை. அது போட்டிருக்கிற நகையெல்லாம் எப்படியும் 50-60 பவுன் தேரும்டா. 50-60 பவுனா? மதுரைக்கு கூட்டிட்டு போறதா கார்ல ஏத்திட்டு போவோம். வழியில ஏதாவது அத்துவான காட்டுல கழுத்து நெரிச்சு அவளை கொன்னுட்டு நகை எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவோம். மொத்த நகையில ஆளுக்கு பாதி பாதி. நீ என்ன சொல்ற? சரி, நீ எங்க இருக்க? டேய், நான் நம்ம இடத்துல இருக்கேன். சரி, நீ அங்கே இல்ல, 2 நிமிஷத்துல வந்துறேன். சரி, சீக்கிரம் வாடா. ஷோ, கார் இன்னும் வந்து தொலைலையே. கடவுளே, வா. அத்தா, கார் வந்துருச்சு, போயிடலாம். சரி சரி சரி. இது பாரு, நேரா இங்க இருந்து நம்ம மதுரைக்கு தான் போறோம். அதுக்கு முன்னாடி சிறுகுடல பெருகுடல் திங்குது, பசிக்குது. போற இடத்துல அசைவ ஹோட்டலா பார்த்து நிறுத்து. ஒரு அள்ளி போட்டுக்கிட்டு ஓடிடுவோம். சரியா? சீக்கிரம் ஏறு, சீக்கிரம் ஏறு. தொர 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 தொர. ஏறுங்க. போற வழியில அசைவ ஹோட்டலா பார்த்து நிறுத்து. சரிதா. வண்டி ஏறா, சீக்கிரமா போ. ஏலே, நல்ல ஹோட்டலா பார்த்து நிப்பாட்டுல. சரியா? சரியா தான், நிப்பாட்டிடலாம். இல்ல, ஆத்தா பசிக்குன்னு சொல்லுது. வாங்கி தர்ற இட்லியில விஷத்தை கலந்து கொடுத்து நகையை பறிச்சிடலாம். என்ன சொல்ற? சூப்பர்ல. எம்புட்டு நகை போட்டிருக்கு. நம்மளுக்கு லக்கி பிளேஸ் தான். சரி, சீக்கிரம் வண்டியை விடு. உயிரோட தான் இருக்காரு. ஆனா பொழைப்பாரா இல்லையான்னு தெரியல. எனக்கு சுத்தமா அவர் பிடிக்காதுதான். ஆனா அவர் இப்படி கிடக்கிறத பார்க்க ஒரு மாதிரி மனசு கலங்குதுல. பெண்ணல காப்பாத்திடலாம்ல. கஷ்டம்தான். நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அப்பாவோட பிளட் குரூப் வேற ரொம்ப ரேர். அதுக்கு எங்கேயும் ஸ்டாக் இல்லடா. ஒரே ஒரு நம்பிக்கை இப்போ பாண்டிய மாத்தாதான். அவங்க பிளட் கொடுத்தாதான் அப்பாவை காப்பாத்த முடியும்டா. அத்தைங்கல எங்க போச்சுனே தெரியலையே. அதிகபட்ச நேரம் 5.5 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள அத்தைய கூட்டிட்டு வந்து அப்பாவுக்கு பிளட் ஏத்தி ஆகணும்டா. இல்லனா இவரை காப்பாத்த முடியாது. அவரோட தலையெழுத்து.
டேய் இங்க வேணாம், வெளியே போலாம் வா. இல்ல பாண்டி, உங்க அப்பா தப்பான ஆள்தால, ஆனா சாக போறாருங்கிறாங்களே. நீதாம்ல உங்க அப்பாவை காப்பாத்தணும். இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. சும்மா நிறுத்துக்க மாமா. எதுக்கா இசைக்கு இப்படி செஞ்சா? இவர் இருக்கிற வீட்டுல நான் வந்து வாழ முடியாதுன்னு சொன்னா, அதுக்கு நானும் சரின்னு சொன்னேன். என்னோட மானம், மரியாதை, கௌரவம் அம்பட்டையும் விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வந்தேனே. வந்தனா இல்லையா? டேய் அதெல்லாம் பேச வேண்டிய நேரமாடா இது. வேற எப்ப பேச சொல்லுத? அவரை விட்டு நான் இவ கூட வாழ வந்தாச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? பிறகு எதுக்கு அவன் நம்ம அப்பாவை வெட்டணும் சொல்லு? அப்பா தப்பு பண்ணவர் தான். அந்த தப்புக்கெல்லாம் சட்டம் தண்டனை கொடுக்கட்டும். எல்லாம் சரியாயி வர நேரத்துல இவ எதுக்குல அருவாள் எடுத்தா? ஒரு உசுரை எடுக்கிற உரிமைய யார் அவளுக்கு கொடுத்தது? டேய் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு, அம்மா அழுத கோலமா நிக்கா. அவளை பூவும் இல்லாம பொட்டும் இல்லாம பாக்குற தைரியம் உனக்கு இருக்கா சொல்லு? அப்படிதாம்ல எசைக்கு செஞ்சது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவளுக்குள்ள இம்பட்டு பெரிய சைக்கோ இருந்திருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சு. அம்பட்டு தூரம் நான் ஈகோ விட்டுட்டு அவ கூட வாழ போனதுக்கு அப்புறமும் இப்படி செஞ்சிருக்காளு. அவளை நான் மன்னிக்கவா? ஐயோ மர்மோனே, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? வேற என்ன செய்ய சொல்லுதீங்க? இன்னைக்கு துள்ள துடிக்க எங்க அப்பனை கொன்னவ நாளைக்கு கோவம் வந்தா என்னையே கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயமாமா? மாமா எசக்கி இது செஞ்சிருக்க மாட்டான்னு என்ன சொல்லுச்சு? ஓ, உங்க அண்ணன் சொன்னானா? ஆனா உன் தங்கச்சி எசக்கி என்ன சொன்னா தெரியுமா? நான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கா. இதுக்கு என்ன சொல்லுதா? டேய் என்னடா சொல்ற? வேணாம் பர்னி, இவங்க கூட சேர்ந்து நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ண பார்க்காத. அம்புட்டுதான் எசக்கிக்கும் எனக்கும் இருந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. மாப்ள, இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அம்புட்டுதான். மர்மோனே, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.